Hi friends, welcome to Tech Malar. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கிற ஒரு அப்ளிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஓகே, அது என்ன அப்ளிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாருமே வந்து வாட்ஸ்அப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒரு சிலர் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க, ஒரு சிலர் வந்து பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து பிஸ்னஸ்க்காக யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பிஸ்னஸ் ரிலேட்டடாக வந்து ஃபோட்டோஸ், வீடியோஸ், அப்புறம் மெசேஜஸ் எல்லாமே வந்து வரும். அதே மாதிரி பர்சனல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து மெசேஜஸ், ஃபோட்டோஸ், வீடியோஸ் எல்லாமே வரும். அதை வந்து மற்றவங்க பார்க்காம நமக்கு வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும் அப்படிங்கிறவங்க வந்து நிறையா இருக்கிறாங்க. அப்படி நினைக்கிறவங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, அப்படி இந்த அப்ளிகேஷனில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாலும் உங்களுக்கு புரியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே வரும் பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் எந்த ஒரு வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு கிடைச்சிரும். ஓகே, இந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணோடனே எப்படி தான் வரும். இதில் வந்து ஸ்டார்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் அப்படின்னு கிளிக் பண்ண உடனே மேலே வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் அப்படின்னு இருக்கும். அந்த வாட்ஸ்அப்பை வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்ட உடனே இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வரும். இதில் வந்து 1 2 3 4 கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதுதான் வந்து உங்களுடைய பாஸ்வேர்டு. இந்த பாஸ்வேர்டை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கொடுத்துருங்க. இப்போ வந்து உங்களுக்கு வந்து அக்கௌண்ட்டை வந்து ரெக்யூர் பண்ணுறதுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி கேட்பாங்க. அதாவது வந்து நீங்கள் பாஸ்வேர்டு மறந்துட்டீங்க, இல்லை வந்து வேறு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மெயில் ஐடி வந்து கேட்பாங்க. நீங்கள் வந்து அந்த மெயில் ஐடி வந்து ஒரு மெயில் ஐடி கொடுத்துக்கோங்க, உங்களோட மெயில் ஐடி கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாக்ஸில் டிக் கொடுத்துட்டு ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கீழே செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும். அந்த செட்டிங்ஸ் வந்து ஆன் பண்ணி விட்டுருங்க. அந்த செட்டிங்ஸ் எதுக்காக ஆன் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வாட்ஸ்அப் வந்து நம்ம இப்போ லாக் பண்ணிட்டோம். இப்போ வந்து இந்த அன்லாக் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்க அப்படின்னா இந்த பாஸ்வேர்டு தெரிஞ்சால் அன்லாக் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா செட்டிங்கில் போய் இந்த அப்ளிகேஷனை அன்இன்ஸ்டால் பண்ணால் அதை வந்து வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அதனால தான் இந்த செட்டிங்ஸ் நம்ம டிக் பண்ணியிருக்கோம். இந்த செட்டிங்ஸை நம்ம டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் செட்டிங்கில் போய் அன்இன்ஸ்டால் பண்ண போனால் அது வந்து உங்களுக்கு அன்இன்ஸ்டால் பண்ண விடாது, பாஸ்வேர்டு கேட்கும். அடுத்ததாக பார்க்க போனீங்க, கீழே போனீங்க அப்படின்னா கீழே வந்து 3 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று வந்து ஃபைல் கிளீனர். இந்த ஃபைல் கிளீனர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து அனுப்பின மெசேஜே வந்து அனுப்பிட்டே இருப்பாங்க. அனுப்பின ஃபோட்டோஸ், அனுப்பின வீடியோஸ் எல்லாமே ஒரே இது வந்து நிறைய பேர் அனுப்பிச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து நாம் ஒன்றே தேடி டெலிட் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. அதனால் இந்த ஃபைல் கிளீனரை யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதை வந்து அதுவே வந்து சர்ச் பண்ணி எடுத்து ஒரே ஃபோட்டோஸ், ஒரே வீடியோஸ் வந்து நிறைய இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து டெலிட் பண்ணிக்குவோம், அதுவே டெலிட் பண்ணிடும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கைடு இமேஜஸ் ஃபோல்டர் அப்படின்னு இருக்கும். அதை நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வர்ற இமேஜஸ் எல்லாமே வந்து கைட் பண்ணி வச்சிரும். அதை வந்து வேறு யாராலையும் பார்க்க முடியாது. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வீடியோ ஃபோல்டரை வந்து லாக் பண்ணி வச்சுக்கோம். அது வந்து நீங்கள் வேறு யாரும் பார்க்க முடியாத மாதிரி லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா கைடு ஐக்கான் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த அப்ளிகேஷனுடைய ஐக்கானை வந்து நம்ம கைட் பண்ணி வச்சிரும், யாருக்குமே தெரியாத மாதிரி. அதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்க அப்படின்னா பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பார்த்தீங்களா, அதில் போய்ட்டு நீங்கள் பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணனாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு மேலே இந்த வாட்ஸ்அப் லாக் பண்ணுறது, அப்புறம் செட்டிங் லாக் பண்ணுறது, அது எல்லாமே ஃப்ரீ தான். இமேஜ் அப்புறம் வீடியோஸ் வந்து கைட் பண்ணுறதுக்கு வந்து நீங்கள் பெய்ட் பண்ணி அந்த அப்ளிகேஷனை வாங்கணும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காக வந்து கேட்கும். நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகிரும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து கீழே யூஸ் 3 days ஃப்ரீ அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் 3 நாள் வந்து ஃப்ரீயாக இதில் யூஸ் பண்ணிக்கலாம், ட்ரையல் மாதிரி. அதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் வாட்ஸ்அப் மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து மற்ற அப்ளிகேஷனையும் லாக் பண்ணிக்கலாம். அதுக்கு இந்த ஆப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணி அப்படின்னா நம்ம மொபைல் என்னென்ன ஆப்ஸ்லாம் இருக்குதோ எல்லாமே இதில் லிஸ்ட் வரும். இதில் நீங்கள் ஆன் பண்ணி விட்டீங்க அப்படின்னா அது வந்து லாக் ஆகிருக்கும். ஓகே, இப்போ நம்ம வந்து வாட்ஸ்அப் லாக் பண்ணியிருக்கிறோம். நான் வந்து வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். ஓகே, இப்போ வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ண உடனே நமக்கு வந்து பாஸ்வேர்டு கேட்குது. இப்போ நம்ம அந்த பாஸ்வேர்டை கொடுத்தா மட்டும் தான் இப்போ வந்து உள்ளே போக முடியும். ஓகே, இப்போ நான் வந்து அந்த செட்டிங்ஸில் போய்ட்டு அந்த லாக் அப்ளிகேஷனை வந்து அன்இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ செட்டிங் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த பாஸ்வேர்டு கேட்கும். நீங்கள் அந்த பாஸ்வேர்டு கொடுத்தா மட்டும் தான் அந்த செட்டிங்குள்ளே போக முடியும். இந்த மாதிரி இந்த அப்ளிகேஷனை யூஸ் பண்ணி இந்த வாட்ஸ்அப்பை வந்து ரொம்பவே சேஃபாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த அப்ளிகேஷன் பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு வீடியோவோட சந்திக்கலாம். நன்றி.